ஆம்புலன்ஸ் இல்ல, ஆம்புலன்ஸ்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ். வில்லி மாதிரியே நீங்களும் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை. एवरीडे कुछ नया सीखो। कुकू टीवी। அம்மா அம்மா, அந்த பூனை ஒரு மோசமான விலங்கு. ஏன் அப்படி சொல்ற நாயரா? அந்த பூனை செத்து போன எலிய சாப்பிட்டதை பார்த்தேன். அது ரொம்பவே மோசமான விலங்கு. அது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நாயரா, அது நல்ல கேட் ஒரு மோசமான மிருகமாயிடாது. ஏன் மாம்? ஏன்னா பூனைங்க எல்லாமே அந்த மாதிரி தான். பூனை எலிய சாப்பிடும். அது இயற்கையோட விதி. இது எனக்கு ஒரு கதையை ஞாபகப்படுத்துது. உட்காருங்க, அந்த கதையை சொல்றேன். முன்னொரு காலத்துல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அவரோட பேரு ராஜா பாசி. அவர் ரொம்ப ஸ்மார்ட், நேர்மையானவரும் கூட. அவரு ரொம்ப ஃபேமஸ் ஆனவரு. அப்புறம் ஜனங்க அவரை சந்திக்கிறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வருவாங்க. அவரோட அட்வைஸை கேட்டுட்டு போவாங்க. ஒரு நாள் ஒரு வித்தியாசமான பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு அவர்கிட்ட வந்தாங்க. ராஜா, ராஜா பார்சி அவர்களே, இந்த மனுஷனுக்கும் ஓநாய்க்கும் தண்டனை கொடுங்க. அவங்க மோசமான வேலைகளை செஞ்சிருக்காங்க. நிச்சயமா. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண வேலைங்க என்னன்னு எனக்கு தெரியணும். அந்த மனுஷன் என்ன செஞ்சான்? ராஜா, இவன் ஒரு திருடன். ஜனங்க வீட்டுக்குள்ள போய் திருடுவான். நேத்து ராத்திரி தான் இவனை பிடிச்சோம், அதான் இங்க கூட்டி வந்தோம். இது தப்புதான். அப்புறம் இந்த மிருகம் என்ன பண்ணுச்சு? இது ஒரு ஓநாய் மகாராஜா. இது ரொம்ப சீரியஸான விஷயத்த செஞ்சிருக்கு. அது நம்ம கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு நம்ம பண்ணையை அட்டாக் பண்ணிருக்கு. அது மிருகங்களை கொண்டு தின்னுடுச்சு. அது மிருகங்களை கொல்லும் போது நாங்க பிடிச்சோம். அதுவா விஷயம்? இவன் செஞ்சது ரொம்ப சீரியஸ்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ராஜா, இந்த மனுஷன் ஒரு சாதாரண திருடன் தான். இவன் யாரையும் எதுவும் பண்ணல. ஆனா இந்த ஓநாய் ரொம்பவே மோசமானது. அது இன்னொரு மிருகத்தை கொன்னு இருக்கு. மகாராஜா பர்சி, இவங்களுக்கான தண்டனைய தயவு செஞ்சு கொடுங்க. சரி, இருக்கட்டும். இப்ப நான் முடிவு செஞ்சது இதுதான். இந்த திருட நம்ம ராஜ்யத்தை ஒரு வருஷத்துக்கு மொத்தமா கிளீன் பண்ணணும். அப்புறம் இந்த ஓநாய நான் ஃப்ரீயா விட்டுடுறேன். ஆனா மகாராஜா, மகாராஜா, இது சரியில்லையே. நான் சில பொருட்களை தான் திருடினேன். எனக்கு தண்டனை கொடுத்தீங்க. ஆனா அந்த ஓநாய ஃப்ரீயா விட்டுட்டீங்க. இங்க பார்ப்பா, அது ஏன்னா திருட்டுன்றது உன்னுடைய பழக்கம். அதை உன்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியாது, மாத்திக்கவும் முடியாது. திருடனா இருக்கணும்னு நினைச்ச, அப்ப நீ தப்பானவன். ஆனா இந்த ஓநாய நீ பாரு, அது எந்த சாய்ஸும் எடுத்துக்கல. அது மிருகங்களை கொன்னு அது சாப்பிடணும். இயற்கை அதை அப்படிதான் படைச்சிருக்கு. அதே மாதிரி தான் மனுஷங்களும். நாம மத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. அதுக்குதான் நம்மள இயற்கை அந்த மாதிரி படைச்சிருக்கு. சோ நாம இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்களா. நாம மனிதர்களையும் மிருகங்களையும் வெறுக்க கூடாது. ஏன்னா எல்லாருமே அந்த இயற்கையால படைக்கப்பட்டவங்க. சரிங்கம்மா, இது ஒரு அழகான கதை. அப்படி நல்ல பாடமும் கூட.